தினமும் நம்ம ஓடணும். ஓடுகிற வழக்கம் ரொம்ப முக்கியம். நடக்கிற வழக்கங்கிறது அது எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஏன்னா மூச்சு வாங்கணும். நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு மூச்சு வாங்கணும். மூச்சு வாங்குற மாதிரி அப்போ நடக்கும்போது எல்லாருக்கும் மூச்சு வாங்குமா? எல்லோரும் எப்படி என்ன பார்க்குறாங்கனாக்கா, மூச்சு வாங்காமல் ஒரு வேலையை செஞ்சிடணும். முதல்ல உடல் உழைக்கிறதுக்கே மக்கள் தயங்குறாங்க. உடல் உழைச்சா கூட மூச்சு வாங்காமல் அந்த உடல் உழைப்பை செய்து விட வேண்டும். மூச்சு வாங்கினா தான் உடல் உழைப்பில் உடற்பயிற்சியில் நன்மை கிடைக்கும். நீங்கள் மூச்சே வாங்கலை, மூச்சு வாங்காமல் நடந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நடைப்பயிற்சியில் அல்லது அந்த உடற்பயிற்சியில் உங்களுக்கு நன்மையே கிடைக்காது. எப்போ உங்கள் உடலில் நீங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறீர்களா, அப்போ உடல் பருமன் குறைய வேண்டும் என்று நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீர்கள் அல்லது உடற்பயிற்சி செய்கிறீர்கள் அப்படின்னா உடல் பருமன் குறையும் என்பதற்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குதா, மூச்சு வாங்குறது, வியர்வை வெளியே வருவது, இந்த இரண்டும் தான் நீங்கள் உடற்பயிற்சி செய்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்கு உறுதியாக சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி உங்களுக்கு நன்மை தரும், நீங்கள் செய்கிற நடைப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தரும் என்பதற்கான அடையாளம் என்னென்னா மூச்சு வாங்கணும், அப்புறம் வேர்வை வர வேண்டும். மூச்சு வாங்கினாலே வேர்வை வெளியே வந்துடும். இந்த ரெண்டும் ஒரு சேர நடக்கும். நீங்கள் மூச்சு வாங்குறது இல்லை, ஆனால் உடம்புல வேர்வை வெயில் புழுக்கத்தினால வர்றது வேறு. உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு மூச்சு வாங்கிச்சுனாலே வேர்வை கண்டிப்பாக வெளியே வரும். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி நடக்கும். அதனால் மூச்சு வாங்குறது ஒரு அடையாளம். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நடைப்பயிற்சி செஞ்சாலும் சரி, 5 கிலோமீட்டர் நடந்தாலும் சரி, 6 கிலோமீட்டர் சாவகாசமாக போய் நடந்துட்டு வர்றதுனால உங்களுக்கு மூச்சு வாங்கவே செய்யாது. அது ஓரளவுக்கு தான் நன்மை தரும், குறைவான நன்மை தரும். ஆனால் உடல் பருமன் கண்டிப்பாக குறையாது. நடைப்பயிற்சி செஞ்சால் உடல் பருமன் எப்போ குறையும் அப்படின்னா, எப்படி நடைப்பயிற்சி செஞ்சால் உடம்பு குறையும் அப்படின்னா, மூச்சு வாங்கணும். உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி வேகமாக, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை கூட்டணும். நடைப்பயிற்சியில் வேகத்தை கூட்டணும். சும்மா கும்பலாக சேர்ந்து பேசிக்கிட்டே போய் நடைப்பயிற்சி பண்ணுறதுலாம் ஒரு பயனும் தராது. குறைவான பயன்தான், ரொம்ப பயனே தராதுன்னு சொல்ல முடியாது, ஒரு குறைவான பயன்தான். உடம்பெல்லாம் குறையாது. உடம்பு குறையணும்னா மூச்சு வாங்கணும், வேகமாக நடக்கணும். சரி, வேகமாக நடக்கிறத விட ஓடுறது சிறப்பு. ஓடுனா மூச்சு வாங்கும். கண்டிப்பாக மூச்சு வாங்குறதுக்கு ஓடும்போது சிலர் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க அப்புறம் நடப்பாங்க, கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க அப்புறம் நடப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூச்சு வாங்காமல் பார்த்துப்பாங்க. மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும்போது ஓடுறதை நிப்பாட்டிடுவாங்க. கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, அப்புறம் மூச்சு வாங்குற மாதிரி வரும்போது நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் திரும்பவும் ஓடுவாங்க. மூச்சு வாங்குற மாதிரி வரும்போது ஓடுவதை நிப்பாட்டி விட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஓட்டமும் நடையுமா இருப்பாங்க. ஆனால் மூச்சு வாங்காது. மூச்சு வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு சவால் என்பது என்னென்னா, நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம், உடல் உழைப்பில் ஈடுபடுகிறோம் என்றால் மூச்சு வாங்குகிற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி உடல் உழைப்பு ஈடுபட்டால் அதுதான் நமக்கு சவால். மூச்சு வாங்கணும், அதுதான் நம்ம அந்த சவாலாக அதை செய்கிறோம் என்று பொருள். அதுதான் நமக்கு உடல் எடை குறையும், உடல் பருமன் குறையும் என்பதற்கு அடையாளமே மூச்சு வாங்கணும், வியர்வை வெளியே வர வேண்டும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிற்காமல் ஓடுகிற வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நடப்பதாக இருந்தால் வேகமாக நடக்கணும். மூச்சு வாங்குறீங்களா, அதை ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க. மூச்சு வாங்கலை, நீங்கள் நடக்கிறீங்க, நடைப்பயிற்சி செய்கிறீங்க, ஆனால் மூச்சு வாங்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் நடைப்பயிற்சி செய்வதால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், வேகமாக நடைப்பயிற்சி செய்யணும். வேகமாக நடைப்பயிற்சி செய்யும்போது மூச்சு வாங்குகிறது என்றால் அப்போ நீங்கள் நடைப்பயிற்சி செய்வது சரிதான். அது மாதிரி நான் வேகமாக நடந்தாலும் எனக்கு மூச்சு வாங்குறது இல்லைங்க அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் வலிமை இருக்குது. அதே நேரத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மூச்சு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும். உடல் எடை குறைவதற்கு அது காரணமாக இருக்கும். அதனால் சிலருக்கு ஓடினா கூட மூச்சு வாங்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அவங்க உடம்புல நல்ல வலிமை விட்டது. அப்போ வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். மெதுவாக ஓடுவார்கள், கடைசி வரைக்கும் நிற்காமல் ஓடுவாங்க. அப்போ அவங்களுக்கு மூச்சு வாங்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மூச்சு வாங்கும். அந்த அளவுக்கு ஒரு சவால். மூச்சு வாங்குவது என்பது ஒரு சவால். வியர்வை வெளியே வர வேண்டும். அதுதான் உடலுக்கு நாம் ஒரு நேரத்தை செலவழித்து நடைப்பயிற்சி செய்கிறோம், ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்கிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், உழைப்பை செலவழிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நன்மையை தர வேண்டும். அதனால் அது எப்படி வெறும் கடமைக்காக செய்யக்கூடாது. மூச்சு வாங்காமல் நம்ம உடற்பயிற்சி செய்கிறோன்னா அதன் பெயர் என்னென்னா கடமைக்காக செய்கிறோன்னு அர்த்தம். வெறும் கடமைக்காக உடற்பயிற்சி செய்கிறோம், வெறும் கடமைக்காக நடைப்பயிற்சி செய்கிறோம்
வெறும் கடமைக்காக ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் என்பதற்கான அடையாளமே என்னென்னா மூச்சு வாங்குறதே இல்லை. மூச்சு வாங்குகிற அளவுக்கு வாங்குகிற மாதிரி வந்துச்சுன்னா நடப்பதை கூட நிறுத்திட்டு ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. மூச்சு வாங்காமல் பார்த்துப்பாங்க. அதனால் மூச்சு வாங்குறது ஒரு நல்ல அடையாளம். நீங்கள் உடற்பயிற்சி செய்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்கான ஒரு நல்ல அடையாளம் என்னன்னா மூச்சு வாங்குறது, வியர்வை வெளியே வருவது. இந்த ரெண்டும் வரா மாதிரி நீங்கள் அந்த பயிற்சியை செய்தால் அந்த பயிற்சி உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கிறது என்று பொருளாகிவிடும். சவால் நிறைந்த நாம் ஒரு பயிற்சி செய்கிறோன்னா அதில் நமக்கு ஒரு சவால் இருக்கணும். அந்த சவாலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு மூச்சு வாங்கணும், அதுதான் சவால். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்பதற்கு, அதை சவாலாக செய்கிறீர்கள் என்பதற்கான அடையாளமே மூச்சு வாங்குறது, வியர்வை வெளிவருகிறது என்றால் நீங்கள் அந்த பயிற்சியை சவாலாக செய்கிறீர்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர நன்மை தரும். உடல் எடை சட்டுன்னு குறையும். வெறும் காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் சாயந்தரம் 1 மணி நேரம் ஓடினாலே போதும், உடல் பருமனோடு இருக்கிறவர்களுடைய உடல் எடை அப்படியே குறைஞ்சிரும். நிற்காமல் ஓட பழகணும். ஃபஸ்ட்டு ஓடுங்க, ஃபஸ்ட்டு நடங்க. நீங்கள் நடைப்பயிற்சி கூட இது வரைக்கும் ஆரம்பிக்கலைன்னா ஃபஸ்ட்டு நடங்க. 1 மாதம் 2 மாதம் கூட நடந்து போங்க. அப்புறமா ஓட ஆரம்பிங்க. கொஞ்சம் தூரம் ஓடுங்க, அப்புறம் நடங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுங்க, அப்புறம் நடங்க, மெதுவாக. அப்புறமா படிப்படியாக கூட்டணும். மெதுவாக எடுத்தடுப்பில் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. அது வெறுப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் எப்போவுமே நீங்கள் அந்த பயிற்சியை செய்யணும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடமைக்காக முதல்ல பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த பயிற்சியை மேம்படுத்த வேண்டும். அதன் பிறகு தான் பயிற்சி செய்வதற்கு நீங்கள் பழக்கப்படணும். ஃபஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி என்னன்னாக்கா, தினந்தோறும் பயிற்சி செய்வதை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். தொடர்ந்து 100 நாட்கள், 1 வருடம் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். தொடர்ந்து 100 நாட்கள் பயிற்சி செய்ய வேண்டும். 100 நாட்கள், 200 நாட்கள் விடாமல் அது ஒரு சாதனையாக கருத வேண்டும். தொடர்ந்து இடைவிடாமல் நான் நடைப்பயிற்சி செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன். அந்த உடற்பயிற்சியை சிறப்பாக செய்யணும். ஃபஸ்ட்டு பயிற்சி செய்வதை பழக்கப்படுத்தணும். அதுதான் முதல்ல நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அப்புறம் தான் அந்த பயிற்சியை மேம்படுத்த வேண்டும். அதன் பிறகு தான் அந்த பயிற்சியை சிறப்பாக செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதனால் உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி எதை செஞ்சாலும் சரி, உடல் உழைப்பு, வயலில் இறங்கி வேலை, மூச்சு வாங்குகிற அளவுக்கு செய்கிறீங்களா, அதுதான் அடையாளம். வியர்வை வெளியேறுகிற அளவுக்கு வியர்வை வெளியேறதோ இல்லையோ, ஆனால் மூச்சு வாங்கணும். நீங்கள் ஒரு கடுமையான குளிர்காலத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள். அப்போ வியர்வை வெளிவராமல் போகலாம். ஆனால் மூச்சு வாங்கணும். கண்டிப்பாக மூச்சு வாங்குறதுக்கு குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அதுக்கு எந்த காலமும் தேவையில்லை. மூச்சு வாங்குகிற அளவுக்கு அந்த உடற்பயிற்சி இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற பயிற்சி. வியர்வை வெளியே வந்தால் கண்டிப்பாக வெளியே வரும். வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மூச்சு வாங்கணும். மூச்சு வாங்கும்போது தான் கொழுப்பு என்பது கரையும். கொழுப்பு உடல் பருமனில் கொழுப்பு காரணமாக இருக்குது அப்படின்னா, உடல் பருமனுக்கு கொழுப்பு என்பது காரணமாக இருக்கிறது என்றால், இந்த கொழுப்பை எப்படி கரைப்பது அப்படின்னா, அது மூச்சு வாங்குகிற அளவுக்கு பயிற்சி செய்யணும். அப்போ தான் அந்த கொழுப்பு கரையும். உடம்புல மூச்சு வாங்குதுனாலே அந்த கொழுப்பு கரைகிறது என்று பொருள், உடல் எடை குறைகிறது என்று பொருள். அதனால் மூச்சு வாங்காமல் நீங்கள் எவ்வளோ தான் உடற்பயிற்சி செஞ்சாலும் அந்த உடல் எடை குறையவே குறையாது. அதனால் மூச்சு வாங்குறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு உடற்பயிற்சிக்கு, உடல் உழைப்பிற்கு சான்றாக கருத வேண்டும். மூச்சு வாங்குவதை ஒரு அர்த்தமுள்ள உடற்பயிற்சியாக கருத வேண்டும். அர்த்தமுள்ள ஒரு உடல் உழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.